போட்டு வாரா ஏ ஐயாவான சின்ன நம்பி ஏ விளையாடி வாரார ஏ கச்ச வரைஞ்சு கட்டு கருத்த கச்ச சொங்கலிட்டு ஏ ஆடுதார பாடுதார ஏ ஆதாளி போடுவாரா என்ன மத்தியான மதியம் வேளையில ஏ விளையாடி வாரார ஏ ஆனப்பந்தம் வருகையில ஏ அழுக்கு தேடி மருகையில ஏ செல்ல மகன் சின்ன நம்பி ஏ விளையாடி வாரார ஏ ஊரெல்லாம் உந்தன் பேரு இந்த உலகம் எல்லாம் உன்புகளா ஏ நாடெல்லாம் உந்தன் பேரு ஏ நகரம் எல்லாம் உன்புகளா ஏ ஐயாவான சின்ன நம்பி ஏ ஆணுக்கு ஆணழக ஏ அதிவீர சூரனையா ஏ சிங்கராசில் பிறந்த உள்ள ஏ செல்ல மகன் சின்ன நம்பி அவர் ஆடுதார பாடுதார ஏ பாடுதார ஆதாரே போட்டுவார வேளையா சின்ன தம்பி விளையாட இது சமயம் விளையாட இது சமயம் ஏ மத்தியான மதியம் போல மதிய உச்சி வேளையில செல்லமாயன் சின்ன நம்பி குளமதியில வந்துதித்த பாலகந்தா பகுடையோட வம்சத்தில அவதாரம் கொண்ட புள்ள செல்ல புள்ள சின்ன நம்பி ஆடிவார ஓடிவார ஓடிவார ஆதாரே ஓடுவார வேப்பலாங்குளமதிலே அப்படி பூலுடையாள் பெண்ணானவா இரண்டாவது குழந்தை ஆண் குழந்தை பெற்றெடுத்தார். ஆண் குழந்தை பிறந்தவுடனே வந்த மருத்துவம் கொப்பில் கொடி தான் அறுத்து குளிப்பாட்டி சேனை போட்டி நில பொட்டு விட்டு மாவு கொடி தான் வலித்து பாலு கொண்டு முகம் துடைத்து பன்னீர் கொண்டு தவை அடக்கி நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமாக வளர்க்க வேணும் என்று ஏ அக்கா பூலுடையா நீ கேட்டபடி உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கேன். ஏங்க அப்பா ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு சொன்ன உடனே ஆம்பளை பிள்ளை பிறந்த உடனே கொலவையும் சிரிப்பும் விளையாட்டும் அப்படி ஒரு விளையாட்டும் சிரிப்புமா நடக்க கண்டார். அப்ப சிரிப்பு இருக்கதை கண்டு முத்துவீர பகட மருத்துவத்தை அழைத்து கொண்டு பல்லாக்குல வாராரு. வீட்டு பக்கம் வருகிற பொழுது ஒரே சிரிப்பும் விளையாட்டும் கொலவ சத்தத்தையும் காதாலே கேட்டார். மருத்துவத்தை கீழே இறக்குனாரா? இறக்கல. மருத்துவத்தை பல்லாக்கிலே வைத்து விட்டு அவர் அப்படியே வீடதற்கு வருகிறார். வந்து பார்க்கும்போது இந்த முத்துவீர பகடை பார்க்கும்போது ஆணுக்கு ஆண் பிறந்திருக்கு, பெண்ணுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அப்ப ஆணும் பெண்ணும் பிறந்த உடனே மற்ற மகிழ்ச்சி கொண்டார். மகிழ்ச்சி கொண்டு முத்துவீர பகடையும் பூலுடையாள் வெண்கொடியாளும் அவர் ஏது செய்கிறார் தெரியுமா? அவரோ செல்ல மகன் பிறந்தான் என்று செல்ல மகன் சீனி பழம் செலவு செய்தார். மகன் பிறந்தான் என்று பிறந்தான் என்று Bye.
அடியவர்க்கு தானம் செய் தான தர்மம் செய்த போல் சாந்தோடு சவ்வாதுமா சவ்வாதுமா செய்வார்களா செல்ல மகன் பிறந்தான் என்று அங்க சீனி போலும் செலவு செய்தார் அர்ம மகன் பிறந்தாள் என்று அள்ளி பணம் செலவு செய்தார் பிறந்தது ஒரு பிள்ளையத்தான் 16 நாள் வரைக்கும் பக்குவமா வளர்த்துவாரார் நம்ம நல்ல பிள்ளைக்குத்தான் தாயார் பாலு குடித்தோமானா என்ன தன்வயரு நிறையாதன்று காரம்பசு பால் கறந்து பால் கறந்து சேனையாக போகட்டு வாழாம் அவ சேனையாக போகட்டு வாழாம் போகட்டு வாழாம் நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு 16 நாள் வரைக்கும் பக்குவமாகவே வளர்த்து வருகிறார். அந்த காலத்திலே அன்னதானம் ஜொரணதானம் மாதானம் செல்ல மக்கள் பிறந்தார் என்று சீனி பழம் எல்லாம் செலவு செய்திருக்காங்க. ஆனா அந்த காலம் சீனி பழம் செலவு செய்தாங்க. அது அந்த காலம். இந்த காலம் ஒரு பிள்ளை பிறந்ததுன்னா ஒரே பாட்டி. என்ன பாட்டி தெரியுமா? என்ன பாட்டி? ஏ அண்ணாச்சியோ எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. ஓ மச்சான் எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கியா? இன்னைக்கு வந்துரும் சாயங்காலம் உனக்கு பாட்டி இருக்கு. என்ன பாட்டு? உனக்கு ரம்மு வேணுமா, ஜின்னு வேணுமா, ஒயினு வேணுமா, கோல்கொண்டா வேணுமா, கனிப்பி வேணுமா, புல்லு வேணுமா, 1848 வேணுமா, அக்கா வேணுமா, அக்காடு வேணுமா, இக்காடு வேணுமா அப்படின்னு இப்ப எல்லாம் ஒரே பாட்டி. அதனால அந்த காலம் அள்ளி அள்ளி தானம் செஞ்சிருக்காங்க. இந்த காலம் அந்த காலம் அந்த தானம், இந்த காலம் இந்த தானம். காலம் கலிகாலமாயி போச்சு அல்லவா? அதனாலே அள்ளி அள்ளி தான தர்மங்களை செய்து 16 நாள் வரைக்கும் பக்குவமாக வளர்த்து 16வது நாளையில ஒரு பிள்ளைனா என்னையா செய்யணும்? புள்ள பிறந்த வீட்டுல அதெல்லாம் உங்க பேத்தியா காலம். இந்த காலம் சட்டி பானையெல்லாம் கழிக்க மாட்டாங்க. ஒரு குழந்தை பிறந்த வீடுன்னு சொன்னா அந்த காலத்துல மண்பானையில சோறு பொங்கிருக்காங்க, அம்மியில வச்சு அரைச்சு சாப்பிட்டுருக்காங்க. அதனால சாக்குல போட்டு தான் படுத்திருப்பாங்க. சட்டி பானை கோர பாயெல்லாம் தூக்கி கொண்டு தூர போட்டிருக்காங்க. இந்த காலம் கட்டிலு மெத்த குக்கரு. என்னைக்கு அந்த அம்மா உண்டா இருக்காளோ பெத்து எடுத்து புள்ள வளர்றது வரைக்கும் கட்டில விட்டு கீழே இறங்க மாட்டேக்கா. பெட் ரெஸ்ட் எடுக்கலாம். ஆமா, அப்ப இந்த காலம் என்ன தூக்கி தூர போட முடியும்? ஒன்னும் போட முடியாது. 16வது நாளையிலே ஒரு பிள்ளை என்றால் பேர் கொடுக்க வேணும் அல்லவா? பேரை சூட்ட வேணும் என்று, அதாவது முதல்ல காசி வேதியர் சொல்லி நமக்கு குழந்தை கிடைச்சதுனால இந்த குழந்தைக்கு என்ன சொல்லுதா? அந்த ஐயர் காசி வேதி ஐயர் சொன்னதுனால சொல்ல போய்த்தானே நாம தவம் இருந்து பிள்ளைய பெற்றெடுத்தோம். அதனால இந்த பிள்ளைக்கு ஐயனார் என்றே பெயரை கொடுத்தார். ஐயனா பிள்ளை ஐயனா பெண் என்று பெயரை கொடுக்க இது மலை நம்பி அருளால இந்த பிள்ளை கிடைச்சதுனால இந்த பிள்ளைக்கு எப்படி பேர் கொடுக்கிறார் தெரியுமா?
நீண்ட நம்பி நெளிந்த நம்பி நின்று ஓங்கி வளர்ந்த நம்பி ஏ சாய்ந்த நம்பி சரிந்த நம்பி சந்தனத்தால் வளர்ந்த நம்பி எல்லாத்துக்கும் இளைய நம்பி இளைய நம்பி ஏடமாய சின்ன தம்பி இளைய நம்பி சின்ன நம்பி ஏ மாலை நம்பி அருளா இந்த பிள்ளை கிடைத்ததா சின்ன தம்பி என்று சொல் பெயர் நாமந்தான் கொடு பெயர் நாமந்தான் கொடுத்து சின்ன தம்பி பாரு என்ன வீதம் வளர்த்துவா நம்ம கரையதில சண்டை காலு பூமியில பொற்பாதங்கள் தோளதில தொட்டில் கட்டி தொடையதில நடைபெறத்து மார்வதில தொட்டில் கட்டி மடியதில நடைபெறத்து நாலு ஒரு பொழுது ஒரு பொழுது ஒரு வண்ணமுமா பொழுது ஒரு வண்ணமுமா பொழுது ஒரு ஆளு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக தாலாட்டி சீராட்டி தாயா அமிர்தங்களை கொடுத்து அப்படி சின்னத்தம்பி பாலகனை சிறப்பாகவே வளர்த்து வருகிறார். வளர்த்து வரும் இந்த சிறப்பான வேளையிலே பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று நமக்கு பரிசுகளை அள்ளித்தந்த செல்வச்சீமாங்கள் யார் என்று கேட்டால் ஸ்ரீ குமரேசன் அண்ணார் அவர்களும் எஸ் பவானி சங்கரி அவர்களும் கே ருத்ரா பார்கவி அவர்களும் கே குரு தயாளினி அவர்களும் வந்து மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் அனைவர்கள் சார்பாகவும் பாடும் நாமளுக்கு 201 லட்சங்களை கொண்டு வந்து 2 கோடிகளாக நமக்கு பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அவருடைய குடும்ப வழி வம்சமல்ல வாழையடி வாழையாக என்ன விதமாக வாழ வேணும் தெரியுமா? என் காளி அம்மாளுடைய அருளால சின்ன தம்பினுடைய கிருபையால ஒன்று பற்றி நல்ல 100 கோடி 100 கோடி உயர வேணும் குடும்பமெல்லாம் வாழையடி வாழையாக வாழையாக வளர்ந்து ஓங்கி வாழ்க வாழ்க வாழையடி வாழையாக வாழையாக வளர்ந்து ஓங்கி வாழ்க வாழ்க வாழ வேணும் வளர வேணும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறோம் ஐயா. அப்படியாகவே பார்த்தார். என் சின்ன நம்பி பாலகனை சின்ன தம்பி என்று பெயர் கொடுத்து அதாவது ஐயனா பிள்ளை என்று பெயர் நாமங்களை சூட்டி அவர் இருவேர்களையும் எப்படி வளர்த்து வருகிறாள் தெரியுமா? என் சின்ன தம்பி பாலக மகரம் அதாவது மகராசியில பிறந்தவர். மகம் வந்து என்ன ராசி? சிம்ம ராசி. மகத்திலே பிறந்தவர்கள் ஜபங்கட்டி வாழ்வார்கள் என்று சொல்லுவார்கள். அதே போல மகராசியிலே மகம் நட்சத்திரத்திலே பிறந்த குழந்தை சிம்ம ராசியிலே அவதாரம் கொண்ட செல்ல மகன் சின்ன நம்பி பாலகன் என்ன அழகோடு இருக்கார் தெரியுமா? செக்க நல்ல சகப்பழகன் செக்க நல்ல சகப்பழக செந்தூருக்க பொட்டழக செந்தூருக்க பொட்டழக கட்டழக பொட்டழக பொட்டழக
தண்டிக்காரன் கோதண்ட நாமக்காரன் நமக்காரன் அழகுலையும் சிறந்தவரா சிறந்தவரா அம்சத்தில உயர்ந்தவரா அம்சத்தில உயர்ந்தவரா ஆமாயா ஏ சின்ன தம்பி பாரு என்ன வீதம் வளர்த்துவார் நாம தரையதில என்ன தண்டை காலே நம்ம மூயில ஏ பொற்பாதங்கள் அவன் தோழில தொட்டில் தொடையதில அவன் மார்வதில மடியதில நாலு ஒரு நலமுடனே அவன் பொழுது ஒரு புகழோடு சின்ன தம்பி பாலனுக்கு சிறப்பாக வளர்த்துவாரா இலையதில சாதம் ஈடேற மாட்டானன் கும்பாவில சாதம் பிள்ளை குறுகி போவான் என்று சொல்லி அவன் தங்க நல்ல தழுகையில கீரவண்ண தான் விஷை காக்காய கண்மணிய ஊட்டி மெல்ல உடம்பு எல்லாம் மெல்ல நாடு ஒரு மேனையுமா பொழுது ஒரு வண்ணமுமா தாலாட்டி தாலாட்டி தாயாமிர்தான் தான் அடித்தா ரோராட்டி தாயா அமிர்தங்களை கொடுக்க நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக அப்படி சின்ன தம்பி பாலகனை சிறப்பாகவே வளர்த்து வருகிறார். அப்படி வளர்த்து வரும் இந்த சிறப்பான வேளையை பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுகளை அள்ளித்தந்த செல்வச்சிமாங்கள் யார் என்று கேட்டார். பிரான்சேரி கரையடி மாடசாமியுடைய அருளை பெற்றவர்கள் அருணாசலம் அண்ணார் அவர்களும், அதுக்கு அப்பாலே ஆனார் ருக்மணி அம்மாள் அவர்களும், இவர்களுடைய மகள்கள் ஆனா மாலதி ஸ்ரீ அவர்களும், அதற்கு அப்பாலே ஜெயஸ்ரீ அவர்களும் வந்து பாடும் நாமளுக்கு 101 லட்சங்களை கொண்டு வந்து ஒரு கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அவருடைய குடும்ப வடிவமுஷம் எல்லாம் வாழையடி வாழையாக வாழ வேணும் மலர வேணும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறோம் ஐயா. அப்படியாகவே பார்த்தார் சின்ன தம்பி பாலகனே. அவ தாலாட்டி ரோராட்டி தாயாமிர்தங்களை கொடுத்து இன்னும் என்ன விதமாகவே வளர்த்து வருகிறாள் தெரியுமா? ஒன்று நல்ல வயதும் ஆச்சு, ஒன்று நல்ல சின்ன தம்பி பாலகன் மூன்று வேளை ஆடுவார், ரெண்டு நல்ல இருந்த வேளை ஆடுவார், 3 வயதா அவருக்கு முட்டை போட்டு காது குத்தி என்ன முத்தான கடுக்கம் போர் அங்க 4 நல்ல வயதா சாமி நடந்தோடி விளையாடுறார். ஐயேனா பிள்ளையவ அவ சிறு சொலவு கையில் எடுத்தார். சிறு சொலவு பிடைக்கும் போது இந்த சின்ன தம்பி பாலகந்தான் அவர் சிறிதேறு ஓட்டுவார். 5 வயதா ஐயா அறிவு கலை படிக்க போறா. 5வது வயதில
வீர பகடையாவன் நம்ம மகன் சின்ன நம்ம படிக்க வைக்க வேணும் கொலகுரு வாத்தியாரே கொலகுரு வாத்தியார் அழைத்தாரே முத்து வீர கொலகுருவாகப்பட்ட வாத்தியார என் மகனுக்கு நீங்கள் பாடம் கற்பித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்ல, அடே முத்துவீரா, உன் மகனோ சாதியிலே தாழ்த்தப்பட்டவர், பகடை வம்சத்துல உதித்தவர், அருந்தறியர் சமுதாயத்திலே உதித்த உன் மகனுக்கு நான் எப்படியடா பாடம் சொல்லி கொடுக்க முடியும்? அப்படியே கொடுக்க வேணுமே, ஆனா ஓலை கொண்டு வந்து தர வேணும் என்று சொல்ல, காயாத பனையிலே கன்னிப்பானை குறுத்தெடுத்து, ஈனாத பனையிலே இலவம்பான குறுத்தெடுத்து, கொண்டை போட்டு கொணமுடனே ஏடு செலுத்தி எழுத்தாணி கொண்டு தொலைக்கி. அந்த காலத்தில் 5 வயசுல ஒரு பிள்ளைய பள்ளிக்கூடம் படிக்க வைக்கணும்னா வாத்தியார் என்ன செய்வார்? பிள்ளைய வலது காயை கொண்டு இடது காதை தொட்டாத்தான் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்குள்ளே சேர்ப்பாங்க. இப்போ அப்படி அல்ல. அங்கே பாரு, நான் இருக்க வரையும் அம்மாவா இவளுக்கு இப்போ 50,000 ரூபா பீஸு. இப்பயுமே என்ன பள்ளிக்கூடம் படிக்கா? ப்ரிகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ப்ரிகேஜி. ஆமாம், ப்ரிகேஜி. இது படிக்க முன்னா 3 லட்சம் வேணும். ஆமாம், அந்த காலம் 7 ஏட்டாணி கொண்டு எழுத்தாணி தொலைக்கி புரட்டாசி மாதம் விஜயதசமி அன்று குருவாகனப்பட்ட வாத்தியாரிடமதில் நல்லா அரிசியில் மஞ்சள் தடவி ஆனா எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த காலம் அதெல்லாம் உண்டா? கிழமை கிடையாது, நாள் கிடையாது, நட்சத்திரம் கிடையாது. அதனால் அப்படியாக என் மகனுக்கு நான் பாடம் கற்பிக்க வேணும் என்று சொல்ல வாத்தியார் பார்த்தாரு. அப்படி கோலை கொண்டு வந்து கொடுக்க, கொணமுடனே கொண்டை போட்டு ஏடு செலுத்தி எழுத்தாணி கொண்டு ஏட்டோலை கொண்டு எழுதுகிறார். எழுதும்போது சின்ன தம்பி பாலகனோ சாதியில தாழ்த்தப்பட்ட சாதி அல்லவா, அதனால இந்த பகடை வம்சத்துல பிறந்த சின்ன தம்பிக்கு நம்ம கையை தொட்டு பாடம் கொடுக்கலாமா? பாடம் சொல்லி கொடுக்க முடியாது. ஏய் சின்ன தம்பி, நான் சொல்லி தருவதை நீ அப்படியே படிக்கணும்னாரு. சாமி, ஓ நைனா, ஓ நைனா, நீங்க சொல்லுமையா, நீங்க சொல்லி தரதை நான் அப்படியே படிக்க முடியாராம். உடனே